தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுவதாக குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கோரி பாஜக மகளிரணி சார்பில் மதுரையில் தடையை மீறி பேரணி செல்ல முயன்ற பாஜக நிர்வாகி குஷ்பு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்ட குஷ்பு உள்ளிட்டோர் 6 மணி நேரத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய குஷ்பு விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக பெண்களுக்கு அரசின் பணம் முக்கியமில்லை, பாதுகாப்புதான் முக்கியம் என்று தெரிவித்தார். இப்போ தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்தலை. அவர் ஒரு சர்வாதிகாரி ஆட்சி தான் நடந்துட்டுருக்குன்னா நான் சொல்லுவேன். யார் எழுப்புறதில்லை. அவர் கண்ணு திறந்து பார்க்கணும். அவங்க கஜினி மாதிரி நான் எப்போ கண் திறந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேனோ அப்போ மட்டும்தான் கண் திறந்து பார்ப்பேன். அவங்க நினச்சாங்கன்னா அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. டிஎம்கேக்காரங்க கண் திறந்து பார்க்கணும். அந்த கட்சியிலேருந்து வந்தவ தான் நான். அந்த கட்சி எப்படி செயல்படணும்னா எனக்கும் நல்லா தெரியும். வாய் மூடிட்டு நான் சும்மா உட்காந்துட்ருக்கேன், அவ்வளோதான். ஆனால் டிஎம்கே பற்றி என்கிட்ட மட்டும் சொல்ல வேண்டாம். அந்த கட்சி எப்படி செயல்படணும் எனக்கு நல்லா தெரியும்.